அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோ நான் பார்த்துருந்தோம் ஜெயிலருடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ். இப்போ நான் பார்க்க போகிறது கல்யாணி வித் ஸ்ரேயா கோஷலோடைய ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் கல்யாணியோட சாங்கை ஃபுல்லாக கேட்டதில்லை. நீங்கள் நம்பினா நம்புங்க, ஐம் ஸ்வேரிங். நான் அது வந்து நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். பல பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் கூட யூஸ் பண்ணலை. ஸோ அது ரீல்ஸ்லேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. பட் இப்போ இந்த விஷயத்தை நான் பார்க்கறதுக்கான காரணம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ரேயா கோஷல் இஸ் ரெண்டரிங் திஸ் சாங் அண்ட் ஸ்டாரிங் சானியா ஐயப்பன். இன்னொரு பக்கம் என்னன்னா ஃபிட் ஸ்ரேயா கோஷல் அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை 54 அண்ட் அப்புறம் சுஹாஸ் மொய்தீன், புல்கிட் சர்மா. வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இதை பற்றி எனக்கு எந்த ஒரு அடிஷ்னலாக எந்த விஷயமும் தெரியாது. இந்த பாட்டில் கேட்டால் தான் எனக்கு அதை பற்றி பேச முடியும். ஸோ ராரான இது இருக்க போகுது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ வாங்க எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஒரு பாட்டில் கேளுங்க. நான் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்கான ஒரு சாங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் நோ, இட் வாஸ் ரியல் ஒரு மியூசிக்கல் வீடியோ வந்துருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு வந்துடலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படியாதான் அதே நீங்கள் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு வந்து அதே தான் விஷயம். ஸோ நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் தான் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் கையில் கிடச்சிடும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்கன்றது முன்னாடியே சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ஹியர் வி கோ வித் கல்யாணி. என்ன இதுன்றதுலாம் அது தெரியாது. ஆரம்பிக்கலாமா? ஸோ 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. Somewhere in south side. Directed by Ben. Such a bliss. Take off நல்லா இருக்கு. നിന്റെ കുഴി കണ്ടപ്പോ അടിവയറ്റില് മഞ്ഞുള്ള രാത്രി, നിന്റെ ചിരിയത് കണ്ടപ്പോ അയ്യോ നെഞ്ചിലൊരാതി, കരിമിഴിയുള്ള കളവാണി, കൂന്തല് കണ്ടപ്പോ കണ്ണെന്ന് ഓടക്കോ, ചിരിക്കലെ പെണ്ണെ കല്യാണി, നിന്റെ വാറത്തെ പുള്ളി എന്നെ നീ കുടി, നിന്റെ കണ്ണിലെ നിറം കണ്ട് കയ്യിലെ വള കണ്ട് കാലിലെ കുലിച്ചിട്ട് എന്നെ നീ കുടുക്കി, അരയിലെ അരഞ്ഞാണം മരക്കെട്ടി കിടക്കുമ്പോൾ എനിക്കെന്റെ മോഹങ്ങൾ അണപ്പൊട്ടി ഒഴുകുമ്പോൾ നോക്കല്ലേ നീ ഒരു തീ, നോട്ടത്തി മുന്നെ കൊണ്ട് ചങ്കത് പെടക്കണ് നോക്കല്ലേ നീ ഒരു തീ. ലാടി നിനക്കെന്ത് പേടി, കഥ കടിച്ചോടി അടുത്ത് നീ വാടി, കവിതകൾ പാടി അരക്കെട്ട് തേടി, നിൻ മുട്ടിയില്ല സുഗന്ധത്തിൽ രാമച്ചൻ തേടി, ഞരമ്പുകളിലെ ചുട്ടുചൊറയൊഴുകുന്നു, പരമാനന്ദര സുഖമതു തേടുന്നു, മോഹങ്ങൾ കവിതകളാകുന്നു, ഉള്ളൊന്ന് അറിയാനിട്ട നെഞ്ചു പിടയ്ക്കുന്നു, കണ്ണാടി മിന്നുന്നു വെള്ളാരം കണ്ണുള്ള ചേലൊത്തമ്മയുള്ള പെണ്ണെ അലങ്കാരി, മുട്ടോളം മുടിയുള്ള കാണാൻ അഴകുള്ള നീലമിഴിയുള്ള പെണ്ണെ നീ ശൃംഗാരി, കരിമിഴിയുള്ള കളവാണു കണ്ടല് കണ്ടപ്പോ That's why I love her. കടക്കണ്ണ് കൊണ്ടു മുറിഞ്ഞാൽ നിന്റെ കരളിലെ പ്രിയം കൊണ്ട് നിറഞ്ഞാൽ അറിയാം, കരിങ്കള്ളി നിന്നെ അറിയാൻ നിന്റെ കനവിലെ മോഹങ്ങൾ അറിയാം, പറയാം പൊട്ടും മത്താപ്പല്ലേ ചിരിയത് വട്ടപ്പൊട്ടാകെ ചാക്കെട്ടി, മുടിയില് തട്ടാമുട്ട കള്ളിപ്പെണ്ണെ ഉരുകുത് വരുമാണ്ടി നീ മൊസറാട്ടി, നിന്റെ കടക്കണ്ണിൻ മുനയോ കറുമ്പി നിന്റെ മിഴിയോ, നിന്റെ കരളിലെ പ്രിയമോ നീ എനിക്കേകിയ സുന്ദര രാത്രിയോ, സുന്ദരി പെണ്ണ നിന്നെ കണ്ടപ്പോ തൊട്ട എന്റെ ചങ്കിലു തീയ, നിന്റെ ചുണ്ടില് തേനോ മധുര മനോഹരി, പഴത്തെ ചേലുള്ള പാലപ്പു പോലുള്ള പുഞ്ചിരി കണ്ടെന്റെ ഉള്ളൊന്നു കാണി,
ചെഞ്ചോര ചുണ്ടത്ത് ചേലുള്ള ചായത്തെ കൊണ്ടെന്നറിഞ്ഞപ്പോ നെഞ്ചകം പാളി കരിമിഴിയുള്ള കളവാണി കാർക്കൂന്തല് കണ്ടപ്പോ இதை எங்கேயோ கண்ட மாதிரி இந்த சீனை. കളവാണി കാർക്കൂന്തല് കണ്ടപ്പോ കണ്ണൊന്ന് ഉടക്കി ചിരിക്കല്ല പെണ്ണെ കല്യാണി. മലബാർ ഗോൾഡൻ ഡയമണ്ട്സ്. Oh my goodness. है तेरी खातिर ही तो दाखिल दिल में हो मैं गई नींद कल्याणी. Oh my goodness. Just எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு. நான் அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சா சரியா தான் இருக்கு. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் லைக் அவங்க தான் ஸ்பான்சர் போல, அவனோட நகை எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் வந்துச்சுல. கார்ல இருந்து வர்றாங்க, உன்னை பார்க்குறாங்க, மறுபடியும் கார்லேருந்து போயிடுறாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு சொல்லணும்னு தோன்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, சானியா ஐயப்பன் இஸ் தி ஷோ ஸ்டீலர் ஆஃப் திஸ் ஹோல் சாங். அவங்க மட்டும்தான் அந்த ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ், அந்த ஒரு கார்ஜஸ்னஸ், எலிகண்ட் லுக், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி பல பல ஆங்கில வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அந்த ஆரம்பத்திலே லைக் அந்த மலையாள வேர்ஷன் லைக் ஸ்ரேயா கோஷலோட அந்த டேக் ஆஃப் இருக்குது. ஓ மை காட், தட்ஸ் அ பிளிஸ்ஃபுல் மூமெண்ட் எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுடைய அந்த இதுக்கு வரும்போது ஸோ இட் ரியலி சூட்டட் வெரி வெல். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி இஸ் ஆக்சுவலி அ குட் ஒன். லைக் அந்த ஹோல் சாங்கே வந்து கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் 54 தான் அவங்க கூட இருந்தாங்க. எனக்கு என்ன ஸ்ரேயா கோஷல் இதை ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆட் பண்ணி என்னோட நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஷீஸ் ஒன்லி பர்சன் ஹூ இஸ் மிஸ்ஸிங். அண்ட் இந்த ரப்பரோடைய லைக் அந்த வாய்ஸ் உடைய டெக்ஸ்சர் ரொம்ப ஒரு ஃபைனான ஒரு சூதிங்கான ஒரு இதொன்று தருது கேட்கும் போதும். அது நான் வந்து அது ஏன்னா கேட்கலன்னு சொன்னேன். அதுதான் மெயின் ரீசன் நான் சொல்ல வந்தேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த பாட்டோடைய லைக் கல்யாணி பிரியதர்ஷனோடைய ஒரு சின்ன ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீனை பார்த்து நான் ஓகே நான் கேட்டுட்டு விட்டு நான் அவ்வளோவா சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அளவுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அந்த வீடியோ பண்ணுறதோட நான் வந்து அதை அப்படியே விட்டுருவேன். நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அண்ட் அந்த சாங்கை கூட ரிப்பீட்டடில் நான் கேட்டது ரொம்ப ரேர். கருப்பு தான் அப்படி நான் கேட்ட சாங்ஸ் லிஸ்ட்டில் எப்படி. அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நான் அவ்வளோவா இது பண்ண மாட்டேன், விட்டுருவேன். ஆனால் இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். பட் இன்னைக்கு நான் அதை பண்ணுறதுக்கான காரணம் ஸ்ரேயா கோஷல் அவருடைய போஸ்ட். நான் 5 டேஸ்க்கு முன்னாடி இது ஒரு ப்ரோமோ விட்டுருவேன். அப்போ நான் பார்த்து என்ன கல்யாணி வித் ஸ்ரேயா கோஷல் அண்ட் ஒரு தமிழில் கூட பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி எடுத்து பண்ணலாமேன்னு பண்ணது தான் இப்போ அந்த வீடியோ. அண்டு பிடிச்சிருக்குதுங்க. நான் கேட்டுக்கலாமான்னு தோணுது எனக்கு ரொம்ப. அது வந்து எல்லா சின்ன பசங்க எல்லாம் வந்து ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஸ்டாகிராமுக்கு போனோம்னாலே தெரியும் உங்க எல்லாருக்கும். அண்ட் சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த பாட்டெலாம் வச்சுட்டு ஓவராக ரீல்ஸ் பண்ணிட்டு அது பார்க்கவும் ரொம்ப அது எனக்கு ஓப்பனான ஒப்பீனியன் என்ன எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு. தான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஸோ இப்போது இந்த வருஷன் கேட்கும்போது ஓகே நல்லா இருக்குது, எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இட்ஸ் நல்ல தான் ஸ்ரேயா கோஷல் அண்ட் சானியா ஐயப்பனுடைய whole thing. I mean, she literally nailed the song. And இன்னொரு பக்கம் என்னன்னா மியூசிக் வைஸ் அந்த ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு பெரிய ஒரு கூடோஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் தட் சவுண்டிங் இட்ஸ் லிட்ரலி அந்த அடிஷனல் ப்ரோக்ராமிங் வந்து கேட்கும் போது சவுண்டிங் அவ்வளோ நல்லா இருக்குது. அண்டு ஒரு மலையாள டச்சும் ஒரு ஹிந்தியோட பேஸும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே கலந்து வரும்போது இட் லிட்ரலி யூனோ அந்த பாட்டுக்கான வைரல் மூமெண்ட்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸோ இட் ஃபார் ஷுவர் இதெல்லாம் ட்ரெண்டாக தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 1 மில்லியன் கூட அடிக்கலை, அடிச்சிடும். நான் அந்த அப்லோட் பண்ணுற கேப்பில் அடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது 1 மில்லியன். அண்டு கொரியோகிராஃபி யாருக்கு கொரியோகிராஃபி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதை தான் தேடிக்கிட்டே இருக்கேன் இல்லைமா. எஸ் இட்ஸ் மிருத்துல் CM. செம்ம கோரியோகிராஃபி, டான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் வந்துச்சு இல்லை ஒரு கிளைமேக்ஸில் அவங்க அடிக்கிற போர்ஷன் இருந்துச்சு இல்லை ஃபைட் சீக்வன்ஸ். ஜாயன் மலிக் சம்திங் எங்கேயோ எனக்கு அங்கிட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு. இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. எனக்கு அது மைண்டுக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது எப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து லைக் நாங்கள் வந்து பல பாட்டு லைக் ஜாலிமா, அதுக்கப்புறம் குல்லி மட்டா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்துச்சு இல்லை ஸ்ரேயா கோஷலோடைய. நான் சொல்கிறேன் ஒரு கொலாபரேஷன் பண்ணி பண்ணுவாங்கல்ல, ஸோ இன்டர்நேஷ்னல் சிங்கர்ஸோடலாம்
அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இது பார்க்கும்போது. அண்ட் அதான் கொல்லி மாட்டம் அந்த மாதிரி இதில் தான் இப்படியான விஷயங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீனை வந்து மறுபடியும் அந்த லவ் அப்படியே கண்டினியூ ஆகும். இல்லை பெரியவங்களும் செய்வாங்க, அந்த எண்டிங்கில் தான் தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சானா கீழே சொல்லுங்க. ஏன்னா நான் பல அந்த மாதிரி பாட்டு கேட்பேன் எனக்கு. ஸோ பார்த்தனால அந்த ஞாபகத்தை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அப்படி தான் அந்த டச்சுமே எனக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்ரேயா கோஷல் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. பல சிங்கர்ஸ் இருக்கும்போது ஏன் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் ரீசன் அவங்க ஆட் பண்ணதுக்கான காரணம். அண்ட் ரியலி அந்த லாஸ்ட்டில் வந்து ஹம்மிங் போர்ஷன், oh my god, நான் பல விஷயங்கள் வந்து நான் ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி நான் வந்து எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் எனக்கு ஆனஸ்டான ஒப்பீனியன். பிடிக்குன்றதுக்காக மட்டும் இல்லை, இந்த சாங்கோடைய ஒரு ஃபீலே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணமே அதனால தான். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் இந்த பழைய வருஷன், நீங்கள் கல்யாணி பிரியதர்ஷன் இருக்க அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அந்த பாட்டெல்லாம் ஃபுல்லாக நான் கேட்கல, இப்போ தான் நான் இதே கேட்குறேன். ஸோ எனக்கு அது இதுவும் ஒன்றான்றது கூட தெரியல. உங்களுக்கு தெரியும், நான் போய் சொன்னால் கூட தெரியும், நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஏன்னா அப்படி அதை கேட்டிருந்தேன்னா கூட எனக்கு இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம், எனக்கு அதுவுமே தெரியாதுன்னா ஐ மீன் அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பாட்டை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டாக விஷயம் பற்றி மட்டும் பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அண்ட் once again மலையாள சாங்ஸை பற்றி சொல்ல வேண்டாம். ஸோ they are giving such good bangers since எனக்கு தெரிஞ்சு last 2-3 years they are giving some good stuff and including this. அவ்வளோதாங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, நம்ம குடும்பத்தில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படியாத நீங்களும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களை கைகளை கிடச்சிடும். இந்த வருஷத்தை சொல்லிவிட்டு வீடியோ வருஷம் லைக்கும் பண்ணிக்கோங்க. அதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.